Hello students, welcome to John Max. Today class for 10th standard பயிற்சி 3.4 ரெண்டாவது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கீழ்கண்ட கோவைகளுக்கு விளக்கப்பட்ட மதிப்புகள் இருப்பின் அவற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 4க்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? விளக்கப்பட்ட மதிப்பு. விளக்கப்பட்ட மதிப்புனா ஈக்குவல் 0 கிடைக்கிற மாதிரி ஆன்சர்ஸ் கிடைக்கணும். எதுக்கு? தொகுதியில். பகுதியில் இருக்க என்ன நம்பர் இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கு பற்றி கவலை இல்லை, ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் வந்து நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். தொகுதியில் இருக்கிற நம்பரை தான். தொகுதியில் இருக்கிறத விட்டுருங்க. பகுதியில் இருக்கிறத நம்மளுக்கு வந்து 0 காட்டணும், ஓகேவா? நம்மளுக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு நம்பர் வர மாதிரி வேல்யூ இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும்? 0 வர மாதிரி ஆன்சர்ஸ் கிடைக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த நம்பரை வந்து தான் கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா y/y² மைனஸ் 25ன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போ y/ இந்த y² மைனஸ் 25 நம்ம எப்படி எழுதலாம்னா 5² எழுதலாம், ஓகேங்களா? இது வந்து 5²ன்றது இதனுடைய வர்க்கம் மூலமாக. ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்னா a² மைனஸ் b² ஃபார்முலா மாதிரி இருக்குது. அப்போ நம்மளுக்கு a² b² ஃபார்முலா தரும் a + b × a - b. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்னது? ya, bக்கு பதிலாக 5, ஓகேங்களா? 5. அப்போ இது எப்படி எழுதலாம்னா y + 5 ஒரு டேர்மு, y + 5 ஒரு டேர்மு, y - 5 ஒரு டைம் எழுதலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு கீழே இருக்கிறது மட்டும்தான் தொகுதியில் இருக்கிறத விட்டுட்டு பகுதியில் இருக்கிறது மட்டும்தான் 0வாக கிடைக்கணும். இங்கே ஒய்க்கு பதிலாக -5 கொடுத்தா என்னாகும்? இந்த வேல்யூ 0 ஆகும். ஸோ அப்போ 0வோட எதை பெருக்கினாலும் ஆன்சர் எப்படி இருக்கும்? 0 தான் கொடுக்கும். அதேமாதிரி +5 கொடுத்து பாருங்கள். இதுக்கும் என்ன பண்ணலாம்? 5 + 5 கொடுத்தா +5 - 5 0. 0வோட எதை பெருக்கினாலும் 0, ஓகேங்களா? ஸோ அப்போ therefore விளக்கப்பட்ட மதிப்பு +5, -5, ஓகேங்களா? ஸோ இதில் +5 கொடுத்தாலும் சரி, -5 கொடுத்தாலும் சரி 0 ஆகிடும். அது 0வோட எந்த நம்பர் பெருக்கினாலும் ஹோல் டேர்மு ஆன்சர் 0 கொடுத்துரும். ஸோ விளக்கப்பட்ட மதிப்புனா நம்மளுக்கு ஆன்சர் 0 கிடைக்கணும். அப்படின்ற நம்பரை தான் சூஸ் பண்ணணும். அப்போ நம்ம கீழே இருக்க பகுதியில் இருக்கிற நம்பர் பார்த்தா மட்டும் போகணும், தொகுதியில் இருக்க நம்பர் பார்க்க தேவையில்ல, ஓகேங்களா? இதுலேயே செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. t/t² மைனஸ் 5t + 6, ஓகேங்களா? ஸோ t/t² மேலே இருக்க நம்பர் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்காதீங்க. கீழே இருக்கிறது மட்டும்தான் விளக்கப்பட்ட மதிப்பு பார்த்தா போதும், ஓகேங்களா? அதுக்கு மட்டும்தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். t² - 5t + 6 இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு காரணிப்படுத்துக்க போயிடலாம். அப்போ காரணிப்படுத்துக்கு போனால் பெருக்கும் போது 6 கிடைக்கணும், கூட்டும் போது என்ன கிடைக்கணும்? நடுவில் இருக்க நம்பர் கிடைக்கணும், -5 கிடைக்கணும். அப்போ 2 6, 2 குறிக்கும் 2 நம்பருக்கும் மைனஸ் கொடுங்க. -× -+6, -3 -2 -5. அப்போ t/t -3 ஒரு டேர்மு, t -2 ஒரு டேர்மு, ஓகேங்களா? இப்போ 2 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து என்ன பண்ணலாம்? ஒவ்வொன்றும் 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். = 0, t - 2 = 0. அப்போ t = -3ன்றது ஆப்போசிட் பண்ணால் +3, t = -2ன்றது ஆப்போசிட் பண்ணால் +2. இப்போ வந்து இதுக்கு +2 கொடுங்க. 2 - 2 0. அதேமாதிரி +3 கொடுங்க. 3 - 3 0. அப்போ ஹோல் டைமே 0 ஆகிடுச்சா? ஸோ therefore விளக்கப்பட்ட மதிப்பு. ஸோ இதுதான் இதோட ஆன்சர், ஓகேங்களா? நம்மளுக்கு கீழே இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும், தொகுதியில் விட்டுட்டு பகுதியில் இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும். ஸோ அப்போ 3 2, அதாவது +3 +2 கொடுத்தா கண்டிப்பாக இந்த டேர்ம் 0 ஆகுது. அப்போ விளக்கப்பட்ட மதிப்பு என்ன? இதுதான் 3,2 தான் இதனுடைய ஆன்சர், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அதுலேயே தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? x² + 6x + 8/x² + x - 2. therefore இதில் தீர்வில் மேலே இருக்கிறத பகுதியில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். கீழே தொகுதியில் இருக்கிறது பார்க்க தேவையில்லை. அப்போ x² + x - 2. அப்போ கீழே இருக்க டேர்ம் மட்டும் பாருங்கள். இதுக்கு காரணிப்படுத்துக்க போயிருங்க. -2 கிடைக்கணும். அதே மாதிரியே ஆட் பண்ணும்போது கூட்டும் போது +1 கிடைக்கணும். அப்போ 2 இதுக்கு மைனஸ் கிடைக்கணும், கூட்டும் போது 1 கிடைக்கணும். அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்துருங்க. +× -2ல் 1 போயிடுச்சுன்னா 1, ஓகேங்களா? ஸோ அப்போ x² + 6x + 8 இது என்னென்னலாம்? x - 1 x + 2, ஓகேங்களா? இப்போ x - 1 = 0, x + 2 = 0. அப்போ x -1 ஈக்குவல் கந்தான போனால் +1. அதே மாதிரி x +2 ஈக்குவல் கந்தான போனால் -2. therefore விளக்கப்பட்ட மதிப்பு
விலக்கப்பட்ட மதிப்பு 1, -2. ஓகேங்களா, 1, -2. அப்போ 1 கொடுத்தாலும் சரி -2 கொடுத்தாலும் சரி 0 ஆகிடும். பாருங்கள், +1 கொடுக்கும்போது 1 -1 0. அப்போ 0ல் எதை பெருக்கினாலும் 0 தான். அதேமாரி -2 கொடுங்க, -2 + 2 0. அப்போ எதை பெருக்கினாலும் 0வோட எந்த நம்பர் நம்ம மல்டிபிள் பண்ணாலும் பெருக்கும்போது நம்மளுக்கு 0 கிடைக்குதா? அப்போ நம்மளை கீழே இருக்கிறது பகுதியில் இருக்கிறது மட்டும் பார்த்தா போகுது. தொகுதியில் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். தொகுதியில் இருக்கிறத அப்படியே வச்சுருங்க, பகுதிக்கு மட்டும் யோசிச்சா போதும். இது வந்து சிம்பிளான சம்ஸு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட. ஓகேங்களா, அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா x³ -27 x³ + x² -6x. ஓகேங்களா, இந்த கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, x³ 27 -27. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக இல்லை, நம்மளுக்கு x²லேருந்து ஸ்கொயர் அடுக்கு 2 1 0ன்ற மாதிரி வந்தால் தான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இதில் பாருங்கள் க்யூபில் இருந்திருக்கு. அப்போ எல்லாத்துலேயும் எக்ஸ் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துருங்க. அப்போ x² + x -6. ஓகேங்களா, அப்போ இதுலேயும் ஒரு எக்ஸ் குறையும், எக்ஸ் குறைஞ்சிட்டா எக்ஸ் ஆகிடும், இது எக்ஸ் வெளியே போய்ட்டால் -6 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு மட்டும் காரணிப்படுத்துக்கு கண்டுபிடிச்சா போதும். x² + x -6க்கு மட்டும் காரணிப்படுத்துக்கு கண்டுபிடிச்சா போதும். அப்போ -6 பெருக்கும்போது கிடைக்கணும், கூட்டும் போது என்ன கிடைக்கணும்? இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன வேல்யூ? 1. அப்போ 1 கிடைச்சா போதும். அப்போ 3 6, இங்கே -1க்கு பதிலாக +1 இருக்குது. அப்போ இந்த சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2 6. அதே பாருங்கள், 3ல் 2 போயிடுச்சுன்னா +1, ஏன்னா 3 தான் பெருசு. ஓகேங்களா, அப்போ x³ -27 x. இது எப்படி அதெல்லாம் x + 3 ஒரு டேர்மு, x - 2 ஒரு டேர்மு. இப்போ x + 3 x - 2 ஒரு டேர்மு. ஓகேங்களா, அப்போ இது ஒவ்வொன்றையும் 0க்கு ஈக்குவல் பண்ணால் என்ன கிடைக்கும்? x = இது -3 ஆகிடும், x = +2 ஆகிடும். ஓகேங்களா, ஈக்குவல் கந்தான்னு போகும்போது therefore விலக்கப்பட்ட மதிப்பு. அப்போ மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பாருங்கள், -3, 2. ஸோ அப்போ -3 எக்ஸுக்கு பதிலாக கொடுத்தா -3 + 3 0. அப்போ 0வோட பெருக்கும்போது இந்த டேர்மு 0 ஆகிடும். அப்போ ஆன்சர் 0 தான் கிடைக்கும். அப்போ +2 கொடுங்க, 2 - 2 0. அப்போ ஹோல் டேர்மு 0 ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு விலக்கப்பட்ட மதிப்பு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.